ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இட்லி, சிக்கன் கிரேவி, தேங்காய் சட்னி பாப்பாக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டோம், பார்த்தோம். இப்போது நான் வந்து எனக்கு இட்லி உப்புமா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் காட்டுறேன். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கினேன். அதுக்கு தேவையான பொருள் இட்லி தூள் பண்ணி வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எண்ணெய் இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட்டு கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லியை கொட்டிட்டு தள்ளி பேசி நல்லா கைவிடாத கிளறணும். ஓகேங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நிறைய போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு, இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்றது உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு இருப்போம், நல்லா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.